வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷ்னல் குழம்பு ரெசிபியான பச்சை சுண்டைக்காய் மிளகு குழம்பு பண்ண போறோம். எப்பயும் நம்ம மிளகு குழம்பு பண்ணுவோம், அதோட இந்த ஃப்ரெஷ்ஷான பச்சை சுண்டைக்காயை சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுவும் நம்ம வறுத்து அரைச்சி பண்றதுனால இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சாதாரணமா மிளகு குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, பச்சை சுண்டைக்காயும் ரொம்ப நல்லது. இது ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது அதுல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சுண்டைக்காய் கொஞ்சம் கூட அந்த துவர்ப்பே இல்லாம ரொம்பவே பிரமாதமா இருக்கும். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். அரிசி உப்புமா, ரவா உப்புமா இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் அட்டகாசமா இருக்கும். இந்த பச்சை சுண்டைக்காய் மிளகு குழம்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே நல்லா இருக்கும். இதே நம்ம வெளியில வச்சிருந்தா கூட 2 to 3 நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பச்சை சுண்டைக்காய் மிளகு குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காய் மிளகு குழம்பு பண்றதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஜலம் கரைச்சி எடுத்துப்போம். 100 கிராம் வந்து பச்சை சுண்டைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து இதை போல அப்படி பிரிக்கிறதுக்கு வந்துடும். இதை போல எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும். தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கணும், மண்ணு தூசி நிறைய இருக்கும். லேசா தட்டிட்டு திரும்ப தண்ணியில போட்டு வச்சுக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு லேசா செவந்து வர ஆரம்பிச்சாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். பருப்பெல்லாம் செவந்து வந்தாச்சு, மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு, மல்லியும் வந்து வறுபட்டு நல்லா வாசனை வருது. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கறது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். ஆனா தேங்காய் துருவல் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா மைல்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம நல்லா வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணியை விட்டு லேசான கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். சுண்டைக்காயை வந்து இதை போல லேசா தட்டிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா கலர் மாறிடும். தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இந்த கடாயில சேர்த்துருவோம். இந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எண்ணெயில சுண்டைக்காய் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சுண்டைக்காயில இருக்கிற துவர்ப்பு டேஸ்டும் கம்மியாயிடும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இதுல கொஞ்சமா ஜலம் விட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வேகட்டும். சுண்டைக்காய் நல்லா வெந்தெடுத்து இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி ஜலத்தை விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம பிச்சு போட்டுட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இந்த புளிஜலம் கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும். இது கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். புளிஜலம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு. அதுக்குள்ள நான் வந்து நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துருவோம். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நடுவில் நம்ம மாதிரி கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காயி நம்ம விட்ட எண்ணெயும் லேசா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நடுவில் இது போல நம்ம கலந்து விட்டுக்கணும். பச்சை சுண்டைக்காய் மிளகு குழம்பு பாருங்க, அழகா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. சுண்டைக்காயும் வந்து கலர் மாறாம ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இந்த குழம்பு நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். சுண்டைக்காய் மிளகு குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. அப்படியே தேன் மாதிரி இருக்கு பாருங்க, கன்சிஸ்டன்சி அவ்வளவு பிரமாதமா இருக்கு. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அந்த மாதிரி மிளகு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சுண்டைக்காய் பாருங்க கலர் மாறாம அழகா வெந்திருக்கு.
இந்த குழம்புலாம் வந்து ரொம்ப சாதத்துக்கு அதிகமா தேவைப்படாது, கொஞ்சம் விட்டுண்டாலே போறோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து இலை வடாம் பொரிச்சு வச்சிருக்கேன். அப்பளம், வடாம், வத்தல் இது எல்லாமே வந்து நல்ல காம்பினேஷன். இந்த இலை வடாம் தொட்டுண்டு பச்சை சுண்டைக்காய் மிளகு குழம்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேவாமிரதமா இருக்கு. இதுல இருக்கிற மிளகோட காரம் வந்து தொண்டைக்கு அவ்வளோ இதமா இருக்கு. சுண்டைக்காயும் வந்து கலர் மாறாம நல்லா வெந்திருக்கு. அதே நேரம் கொஞ்சம் கூட துவர்ப்பே இல்லை. எப்பயும் நம்ம வந்து மிளகு குழம்பு தனியா பண்ணுவோம், பச்சை சுண்டைக்காய் இருந்ததுன்னா அதோட குழம்பும் தனியா பண்ணுவோம். ஆனா இது ரெண்டையும் சேர்த்து பண்ணி பாருங்களேன், அவ்வளவு நல்ல வாசனையா இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சு சேர்த்ததுனால நல்ல டேஸ்டாவும் இருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு. இந்த குழம்பு வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் வெல்லமும் சேர்த்ததுனால எல்லாத்தோட டேஸ்டும் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கு. உப்பு, புளிப்பு, காரம், லேசான ஒரு இனிப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு சேர்த்திருக்கிற அளவு வெல்லம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நம்ம கம்மியா கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பச்சை சுண்டைக்காய் மிளகு குழம்பு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கும் நமக்கு உடனே ஈஸியா யூஸ் பண்ண முடியும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.